ஒரு கணவன் தன் மனைவியை வாழ்நாள் முழுவதும் தொட்டே பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? அதற்கு பின்னால் ஒரு அதிர்ச்சி உண்மை இருக்கிறது. திருநிலைக்கண்டர் ஒரு சாதாரண குடும்ப மனிதர். மனைவியுடன் அமைதியான வாழ்க்கை, சிவபெருமானுக்கு பக்தி, அனைத்தும் நன்றாக இருந்தது. ஒரு நாள் அவர் ஒரு தவறு செய்தார். மற்றொரு பெண்ணிடம் சென்றார். அது அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். அதை அறிந்த மனைவி கோபப்படவில்லை, சண்டையிடவில்லை. அவர் அமைதியாக சொன்னார், இனிமேல் என்னை தொடாதீர்கள். அந்த ஒரு வார்த்தை அவருக்கு பெரிய அதிர்ச்சி. உடனே சபதம் எடுத்தார், நான் இனிமேல் என் மனைவியை தொடமாட்டேன். அவர்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் ஒருவரை ஒருவர் தொடவில்லை, தூரம் வைத்துக் கொண்டார்கள். இது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல, இது ஒரு தவ வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு சிவயோகி வந்தார். அவர் ஒரு பாத்திரத்தை கொடுத்து, இதை பாதுகாத்து வை என்றார். அந்த பாத்திரம் காணாமல் போனது. யோகி திரும்பி வந்து கேட்டார், என் பொருள் எங்கே? யோகி சொன்னார், உன் மனைவியின் கையை பிடித்து சத்தியம் செய். அவர் அதிர்ச்சி, சபதம் நினைவுக்கு வந்தது. அவர் முடிவு செய்தார். ஒரு குச்சி வைத்து அதன் மூலம் கையை தொடுவது போல செய்து சத்தியம் செய்தார். அந்த நொடி சிவபெருமான் தன் உண்மையான ரூபத்தில் தோன்றினார். உன் நேர்மை, உன் கட்டுப்பாடு, உன் பக்தி என்னை மகிழ்ச்சிப்படுத்தியது. அவர்கள் இருவரும் இளமையாக மாற்றப்பட்டார்கள். இறுதியில் சிவலோகத்தை அடைந்தார்கள். ஒரு தவறு, ஆனால் அதற்கு பிறகு வாழ்ந்த நேர்மை அவரை நாயன்மாராக்கியது.